இப்போ செகண்ட் சம், ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 204ல செகண்ட் சம், பிரின்சிபல் 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, டைம் பீரியட் 1 இயர். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 இயருக்கு என்ன வேல்யூ வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 2 இயருக்கு என்ன வரும், 3 இயருக்கு என்ன வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்ட் ப்ரொபோஷனல் இருக்கா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைரக்ட் ப்ரொபோஷனல் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பிரின்சிபல் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு டைம் பீரியட் டிவைடட் பை 100. ஸோ இங்கே நம்மளோட 1 இயர் டைம் பீரியட் போடலாம். ஃபர்ஸ்ட் 1000 into 8 into 1 divided by 100. இது போட்டோம்னா 80. 1 இயருக்கு 80 rupees. ஸோ இப்போ நம்ம வந்து 2 இயருக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். சேம் 1000 into 8 into 2 divided by 100. சேம் தான். 80 into 2 160. ஸோ இப்போ தேர்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணலாம். 3 இயர்ஸுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சேம் 1000 into 8 into 3 divided by 100. கால்குலேட் பண்ணுங்க. 10 into 8 80, 80 into 3 240. ஸோ எல்லாத்தையுமே டேப்லர் காலமில் போடலாமா? டேப்லரில் போட்டோம்னா 1 இயருக்கு வந்து 80, செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 160, தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 240. இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க, இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/80 தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 1/80 வரும். சிம்பிளிஃபை பண்ணால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1/80 வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா P bracket 1 plus R by 100 power n minus P. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதை கால்குலேட் பண்ணுவோம். வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். 1000 1 plus rate of interest வந்து 8 or 8 by 100. n வந்து பீரியட், அது வந்து 1 இயருக்கு தான். ஓகேவா? மைனஸ் 1000. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 100 plus 8 by 100 minus 1000. இப்போ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1000 108 by 100, ஓகே, மைனஸ் 1000. இதை இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 108 into 10 1080 minus 100. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 80. ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 80 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயரோட வேல்யூ பார்க்கலாம். பீரியட் வந்து 2 இயர்ஸ்லேயே இங்கே 2 1000. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை 100 plus 8 100 square minus 1000. ஓகே, அடுத்து 108 divided by 100 square minus 1000. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனு. ஸோ 54 into 108 2 divided by 5 minus 1000. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்.
5832 minus 5000 divided by 5. So equal to 832 divided by 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 166.4. ஸோ செகண்ட் இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 166.4. இப்போ பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 80, செகண்ட் இயருக்கு 160. இங்கே பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு 80, செகண்ட் இயருக்கு 166.4. ஸோ டெஃபினெட்லி வந்து இது வந்து நாட் ப்ரொபோர்ஷனல், அதனால தேர்ட் இயர் கால்குலேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 206ல எக்ஸாம்பிள் 3 பார்க்குறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் 1 and 2 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரை திஸ்ல போட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட்ஸ் தான். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் வந்து ரீஎக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேணும்னா. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் 3, இஃப் த வெயிட் ஆஃப் 12 sheets of thick paper is 40 grams, so how many sheets of same paper would weigh 2.5 kilograms? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 ஷீட்டோட வெயிட் 40 கிராம்ஸ். அப்போ எவ்வளவு ஷீட் வந்து 2.5 kilograms வந்து வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம் ஷீட், அதாவது 12 ஷீட்டே பார்த்தீங்கன்னா 40 கிராம் வெயிட் தான் வருது. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.5 kilogram இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2.5 kilogram வந்து நம்ம வந்து கிராம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2500 கிராம், 2.5 kilogramனா 2500 கிராம். இப்போ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ நம்பர் ஆஃப் ஷீட்ஸும் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கு. வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஷீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டேப்லெட் காலம் போடணும், டேப்லெட் காலம் போட்டு பார்ப்போம். இப்போ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ரோல போட்டிருக்கோம். 12 ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ். நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வந்து x1 எடுத்துக்கலாம், வெயிட் வந்து y1 எடுத்துக்கலாம். நம்ம 12 ஷீட்ஸ் வந்து 40 கிராம்ஸ். இப்போ ஹவு மெனி ஷீட்ஸ் வந்து 2500 கிராம்ஸ் தான் கொஸ்டின். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷீட் இன்க்ரீஸ் ஆக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆக number of sheet increase ஆகும். If weight increases, number of sheet also increase. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கு. ஏன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஷீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன, x1 by y1 is equal to x2 by y2. ஸோ நம்ம இங்கே வேல்யூஸ் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். x1 எவ்வளவு 12, y1 வந்து 40, x2 தெரியாது, நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எவ்வளோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். y2 வந்து 2500 கிராம்ஸ். இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை 40 x2 equal to 2500 into 12. So x2 equal to 2500 into 12 divided by 40. இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 250 into 3 அப்போ 750. ஸோ 750 ஷீட்ஸ் வந்து ஈக்குவல் டு 2500 கிராம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 750 ஷீட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து மெத்தட் 2 வந்து பார்க்க போகிறோம். மெத்தட் 2 வந்து ஃபார்முலா x1 by y1 equal to k. ஸோ நமக்கு x1 வேல்யூ தெரியும், y1 வேல்யூ தெரியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், x1 12 by 40. ஓகேவா, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 by 10. ஓகேவா, ஸோ கேவோட வேல்யூ கிடைச்சிச்சு. k equal to 3 by 10. ஏன்னா இந்த k வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம வந்து x2 வந்து அடுத்த இதில் x2 கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது x2 நமக்கு தெரியாது, x2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ஃபார்முலா தான், x2 by y2 equal to k. இப்போ x2 நமக்கு தெரியாது, டிவைடட் பை y2 வந்து 2500 கிராம்ஸ் இல்லையா. k நமக்கு இப்போ தெரியும், k என்னது 3 by 10, k ஓட வேல்யூ. ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை 10 into x2 equal to 3 into 2500. இப்போ நம்ம x2 மட்டும் கண்டுபிடிக்கணும். x2 கண்டுபிடிக்கணும்னா 3 into 2500 divided by 10. சிம்பிளிஃபை பண்ணலாம், 0 போயிடும். 3 into 250, 750. ஸோ 750 ஷீட்ஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்லேயும் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Thanks for watching.